رب زدني علما وارزقني فهما ربي هب لي حكما والحقني بالصالحين رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அனைத்து புகழையும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து அரசாட்சி செய்கின்ற அல்லாஹும் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாக்கியவனாக, அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரினுடைய குடும்பத்தார்கள் மீதும், சத்திய தோழர்களான சஹாபாக்கள் மீதும், நம் அனைவர்கள் மீதும் உண்டாகுமா. அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்று அவனுடைய மாளிகையில் எந்த நோக்கத்திற்காக குழுமி இருக்கிறோமோ அந்த அமர்வை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மிடமிருந்து அங்கீகரித்து அதற்குரிய கூலியை உலகிலும் தந்தருவானாக என்று முதற்கண் பிரார்த்தித்து, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனை ஈமான் கொண்டு வாழுகின்ற ஒவ்வொரு மோமீனான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அவனை வணங்குவதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முழு ஆரோக்கியத்தையும் தந்தருவானாக என்று இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை பிரார்த்தித்தவனாக, இறைவனின் ரகசிய விசாரணை என்கிற தலைப்பில் இன்ஷா அல்லாஹ் இன்றைய ஜும்மாவினுடைய உரையை நாம் பார்க்கவிருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் மனித சமூகத்தை படைத்து இந்த மனித சமூகத்தினுடைய வழிகாட்டுதலாக ஒவ்வொரு சமூகத்திற்கும் நபிமார்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனுப்பி, அந்த நபிமார்களெல்லாம் இந்த உலகத்திற்கு வருகை தந்து இறைவனை பற்றியும் நாளை மறுமையினுடைய நாளில் நாமெல்லாம் விசாரணைக்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய சன்னிதானத்தில் நிறுத்தப்படுவோம் என்கிற உண்மையையும் இந்த சமூகத்திற்கு எடுத்துச் சொல்வதற்காக நபிமார்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனுப்பினார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய புத்தகம் அல் குர்ஆன் வாயிலாக 7வது அத்தியாயத்தினுடைய 6வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும்போது, فَلَنَسْأَلَنَّ الَّذِينَ أَرْسَلَ إِلَيْهِمْ وَلَنَسْأَلَنَّ الْمُرْسَلِينَ. எந்த சமூகத்திற்கெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிமார்களை அனுப்பினானோ அந்த சமூக மக்களை எல்லாம் திடனாக நாம் விசாரிப்போம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கிறார். இந்த உலகத்தில் நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து கொள்ளுங்கள், ஆனால் அந்த வாழ்க்கையினுடைய விசாரணையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்திய தீர்வான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 21வது அத்தியாயத்தினுடைய 1வது வசனத்தில் இந்த உலகத்தினுடைய மனிதர்களுக்கெல்லாம் அல்லாஹ் ஒரு எச்சரிக்கை விடுக்கிறான். இக்தரப லின்னாஸி ஹிசாபுஹும் வஹும் ஃபீ கஃப்லத்தின் முஅரிதூன். உங்களை விசாரிப்பதற்குரிய அந்த விசாரணை காலம் நெருங்கிக் கொண்டே இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறார். இந்த உலகம் புறப்பட்டு பயணித்துக் கொண்டே இருக்கிறது, ஆகிரத் நம்மை நெருங்கி வந்து கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எச்சரிக்கை செய்கிறான், அந்த விசாரணைக்குரிய நாள் மிக அருகாமையில் வந்து கொண்டே இருக்கிறது. நீங்க ஒவ்வொரு நாளையும் கடந்து செல்லும் போதெல்லாம் விசாரணைக்குரிய அந்த மறுமையினுடைய நாளை நெருங்கியே சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எச்சரிக்கை செய்கிறார். இந்த எச்சரிக்கை எதற்காக என்றால், ஒவ்வொரு நாளையும் அடையக்கூடிய மனிதன் அந்த விசாரணை நாளில் நான் விசாரிக்கப்படும் போது என்னுடைய நிலை என்ன? ஒரு உண்மையான மோமினை பொறுத்தவரையிலும் அவர்களுடைய சிந்தனைகளெல்லாம் மறுமையை குறித்திருக்கும். இந்த நாளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கு தந்திருக்கிறானே, எதற்காக தந்திருக்கிறான்? அந்த விசாரணை நாளுக்காக, அந்த மறுமையினுடைய நாளுக்காக என்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த நாளை எமக்கு தந்து கொண்டிருக்கிறார். ஆனால் மனிதனுடைய நிலை என்னவோ, வஹும் ஃபீ கஃலத்தின் முஅரிதூன்,
அதை குறித்து ஒரு பொடுபோக்கான நிலையில், அச்சமற்ற நிலையில், மறுமையில் அல்லாஹ்வுடைய விசாரணையை பற்றிய பயமே இல்லாத நிலையில் ஒரு வாழ்வை இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மறுமையை பற்றிய பயம் இல்லை என்று சொல்லும் போது மனிதனுடைய வாழ்வு தடம் மாறுகிறது. மனிதன் இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை வணங்காமல் இருக்கிறான். அல்லாஹ்வினுடைய தூதர் அவர்கள் எதையெல்லாம் நல்லறம் என்று விட்டு சென்றார்களோ அந்த நல்லறங்களை எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் தொலைக்கிறார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதை கற்க வேண்டும் என்று சொன்னானோ அந்த கல்வியில் ஆர்வம் இல்லாமல் இந்த உலகத்திலேயுடைய தேவைக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகமாக கஃலத்தாகவே இன்றைக்கு இருக்கிறார்கள். ஒரு பொடுப்போக்கு, அந்த நாளை குறித்து பயம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், மா யஅதீஹிம் மின் திக்ரின் மின் ரப்பிஹிம், அவர்களுடைய இறைவனிடமிருந்து இந்த எச்சரிக்கை எல்லாம் அவர்களுக்கு வருகிற போது அவர்கள் அதை செவிமடுக்க கூடியவர்களாக இல்லாமல் விளையாட்டாக அப்படியே விட்டுட்டு போறாங்க. அல்லாஹ்வுடைய வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்படுகிறது. அந்த வசனங்களை செவியில் வாங்கி கொள்ளாமல், செவியில் வாங்கி அதை உள்படுத்தி கொள்ளாமல் அதை ஒரு விளையாட்டாக, அந்த வசனங்களை ஒரு வேடிக்கையாக, ஒரு கேளிக்கையாக எடுத்து இன்றைக்கு இந்த உலகத்திலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அந்த பொடுபோக்குக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விளக்கம் அளிக்கிறார். எது பொடுபோக்கு? அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய வேத வசனங்கள் உங்களுடைய செவிகளில் விழப்பட்டதற்கு பிறகும் அதை கண்டுகொள்ளாமல் நீங்கள் விளையாட்டாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா இல்லையா? அதுதான் பொடுபோக்கு என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறார். ஒரு உண்மையான மூமினுடைய நிலை எப்படி இருக்கும்? இந்த நாள் வரையிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய கட்டளைகளுக்கு சரியான முறையில் தான் தலை சாய்க்கவில்லை என்று சொன்னால், ஒரு வேத வசனம் அவனுக்கு எச்சரிக்கை செய்கிறது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை நீங்கள் வணங்கவில்லையானால் அல்லாஹ் நாளை மறுமையில் உங்களை நரகத்திலே தண்டித்து விடுவான் என்கிற வசனம் அவனுடைய செவிக்குள் புகுகின்ற போது அந்த உள்ளத்தில் ஒரு மாறுதலை ஏற்படுத்தும். அதுதான் மோமினுடைய வாழ்க்கை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லவா எச்சரிக்கிறான். அப்படியானால் இது நாள் வரையிலும் என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு பொடுபோக்கான நிலையில் வாழ்ந்து விட்டேனே, இதற்கு பிறகு என்னுடைய வாழ்வை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த வசனம் அவனுடைய வாழ்க்கையில் மாறுதலை ஏற்படுத்த வேண்டும். அவன்தான் மோமின், அவன்தான் மறுமையை நம்பிக்கை கொள்கிறான், அவன்தான் அல்லாஹ்வுடைய விசாரணையை நம்பிக்கை கொள்ளுகிறான். அப்படியானால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய விசாரணையை குறித்து அல்லாஹ் சொல்லுகிற போது, இன்ன ஸாஅத லஆத்தியா லா ரைப ஃபீஹா, நிச்சயமாக அல்லாஹ்வுடைய விசாரணை என்பது அது வந்தே தீரக்கூடியது, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இன்றைக்கு இசங்களை உடையவர்கள், சித்தாந்தங்களை கொண்டவர்கள், பல கொள்கை கோட்பாடுகளை உடையவர்கள் எல்லாம் சொல்வார்கள், இந்த உலகத்தினுடைய வாழ்வோடு இந்த முடிந்து போய்விட்டது, இதற்கு பிறகு இன்னொரு வாழ்வு என்பதே கிடையாது என்று சொல்லக்கூடிய மக்கள். அவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் திரும்பி பார்த்தீர்களேயானால் தடம் புரண்ட ஒரு வாழ்க்கையாகத்தான் அந்த வாழ்க்கையெல்லாம் இருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மோமின்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய நம்பிக்கை, அந்த ஈமானிய உணர்வு, ஈமான் என்பது 6 விஷயங்களை அடிப்படையாக கொண்டது. அந்த 6 விஷயங்களில் ஒன்று என்ன? மறுமையின் மீது அவர்களுக்கு இருக்கிற நம்பிக்கை. அப்ப மற்ற இனத்தை சார்ந்தவர்கள், மற்ற மதத்தை சார்ந்தவர்களுக்கு அந்த மறுமை நம்பிக்கை இல்லாவிட்டாலும் கூட, அவர்களுடைய வாழ்வை அவர்கள் தடம்புரள செய்தாலும் கூட, மோமீன்களை பொறுத்தவரையிலும் முஸ்லிம்களை பொறுத்தவரையிலும் அவர்கள் மறுமையினுடைய நம்பிக்கை உடையவர்கள். அந்த மறுமையில் அல்லாஹ்விற்கு முன்னால் விசாரணைக்காக நிறுத்தப்படுவோம் என்கிற எண்ணம் உடையவர்கள், அதற்காகவே இந்த உலகத்தில் வாழக்கூடியவர்கள். அவர்களுடைய வாழ்வில் தவறுகள் ஏற்பட்டு விட்டால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனிடத்திலே திரும்பி இஸ்திக்ஃபார் தேடக்கூடிய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கென்று ஒரு நாளை அன்பளிப்பாக இந்த நாளை கொடுத்து விட்டால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீனிடத்திலே தன்னுடைய பாவத்திற்காக அவர்கள் பரிகாரம் தேடுவார்கள் என்பதற்காகவே அல்லாஹ் தருகின்ற ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு கிஃப்ட், ஒரு அன்பளிப்பான ஒரு நாள். அப்படியானால் இறை விசுவாசிகள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பக்கம் தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், அந்த நாளில் லா ரைப ஃபீஹா, எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அது வரும்னு நீ நினைச்சாலும் சரிதான், வராதுன்னு நீ நினைச்சாலும் ஒண்ணுதான். ஆனா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த விசாரணை நாளை ஏற்படுத்தியே தீர்வார். வலாகின்ன
அக்ஸரன் நாஸி லா யுமினூன். அல்லாஹ் சொல்லுகிறான், ஆனால் அந்த நாளை குறித்து பெரும்பான்மையான மனிதர்களுக்கு நம்பிக்கை என்பதே இல்லாமல் இருக்கிறது. முஸ்லிம்களை பொறுத்தவரையிலும் இன்றைக்கு நமக்கு கூட அந்த நாளை குறித்துண்டான எண்ணங்கள் பெரும்பாலும் வருவதில்லை. நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நாம் தூங்கி எழுந்திருக்கும் போது நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய சன்னிதானத்தில் இப்படி எழுப்பப்படுவோம் என்று என்னைக்காவது நாம் நினைக்கிறோமா? தூங்கி எழுந்திருக்கிறோமே. அப்படித்தான் மறுமையினுடைய வாழ்வு. அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், சூர் ஊதப்படும். அந்த சூர் ஊதப்படுகிற போது பூமியிலிருந்து மனிதர்கள் எல்லாம் அப்படியே பயிர்கள் முளைப்பதை போன்று அப்படியே எழுந்து வருவார்கள். ஒரு நாளுடைய தூக்கம் என்பது என்னுடைய மரணம். அந்த மரணத்திற்கு பிறகு நான் அதிகாலையில் விழிக்கிறேன் என்று சொன்னால் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அந்த கண் விழிப்பை கூட அல்லாஹுடைய விசாரணை நாளோடு ஒப்பிட்டு படுத்தித்தான் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர். உனக்கு ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூல் ஒரு நாளை துவங்குகின்ற போது உனக்கு நினைவுபடுத்திய விஷயம் என்ன? நான் மரணித்தேன், நேற்றைய இரவு எனக்கு மரணம் வந்தது, அந்த மரணத்திற்கு பிறகு எனக்கு இந்த வாழ்வை இன்றைக்கு ஒரு நாளை எனக்கு அன்பளிப்பாக கொடுத்தியே யா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், உனக்கே எல்லா புகழும் யா அல்லாஹ், வ இலைஹின் நுஷூர். ஆனால் இந்த வாழ்வும் இந்த உலகமும் எனக்கு நிரந்தரமானது இல்லை, உன்னுடைய சன்னிதானத்தில் நிச்சயமாக நான் எழுப்பப்பட்டு நிறுத்தப்படுவேன் யா அல்லாஹ் என்கிற சிந்தனையோடு தான் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூல் இந்த உலகத்தினுடைய நாளை ஒரு முஃமின் கழிக்க வேண்டும் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். எம்முடைய சிந்தனையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய பள்ளிவாசலின் பக்கம் அழைக்கப்படுகிற போது நமக்கு நினைவு வர வேண்டும், இந்த நேரத்தினுடைய தொழுகையை நான் தவறவிட்டால் நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய விசாரணைக்கு என்ன பதிலை நாம் சொல்லவிருக்கிறோம் என்று நாம் அந்த நேரத்தில் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதைத்தான் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனில் சொல்லி காண்பிக்கிறான். கண்ணியத்திற்குரிய உறவுகளே, நாளை மஹ்ஷருடைய மைதானத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா மனிதர்களையும் அவன் இந்த உலகத்திலே படைத்த அனைத்து படைப்புகளையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒன்று கூட்டி கொண்டு வரப்படுகிற போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த சமூகத்திற்கெல்லாம் நபிமார்களை அனுப்பினானோ, அல்லாஹ் நபிமார்களை அனுப்பாமல் இந்த உலகத்தில் எந்த சமூகத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தவில்லை. அப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிமார்கள் அனுப்பப்பட்ட அனைத்து சமூகத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விசாரிப்பான். 28வது அத்தியாயத்தினுடைய 65வது வசனத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், வயௌம யுனாதீஹிம் ஃபயகூலு மாதா அஜப்துல் முர்சலீன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விசாரணைக்காக உங்களை எல்லாம் அழைக்கக்கூடிய அந்த நாளில், அவர்களை கூப்பிடும் அந்த நாளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களை எல்லாம் நேர்வழியின் பக்கம், உங்களையெல்லாம் சத்தியத்தின் பக்கம், உங்களையெல்லாம் நன்மையின் பக்கம், உங்களையெல்லாம் சுவனத்தின் பக்கம் ஒரு இறை தூதர் அழைத்தாரே, அந்த அழைப்புக்கு நீங்களெல்லாம் என்ன பதில் அளித்தீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பொது பிரகடனமாக ஒரு விசாரணையை அல்லாஹ் மறுமையில் விசாரிப்பார். அல்லாஹ்வுடைய விசாரணை 2 கட்டமாக இருக்கும். ஒன்று பகிரங்க விசாரணை, இன்னொன்று ரகசிய விசாரணை. இதெல்லாம் பகிரங்கமான விசாரணைகள். தூதரை உங்களுக்கு அனுப்பினேனே, வேதத்தை கொடுத்தேனே, வழிகாட்டினேனே, அந்த தூதருக்கு நீங்கள் என்ன பதில் அளித்திருக்கிறீர்கள்? ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூல் இந்த உலகத்தில் மரணிக்கக்கூடிய நேரத்தில் கூட ஒரு நேரத்தினுடைய தொழுகையை விட்டால் என்னுடைய சமூகம் அதை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு விடக் கூடாது என்பதற்காக வேண்டி தான் உடல்நிலை சரியில்லாமல் மயக்கமுற்று கீழே விழுகின்ற அந்த சந்தர்ப்பத்திலும் கூட அல்லாஹ்வுடைய தூதர் ரஹ்மத்துல் ஆலமீன் அவர்கள் அல்லாஹ்வுடைய ஆலயத்திற்கு சென்று தொழுத வரலாறுகளை பார்க்கிறோமே, ஹதீஸ்களை படிக்கிறோமே. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எமக்கு ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான், அல்லாஹ் எனக்கு வாகனத்தை தந்திருக்கிறான், அல்லாஹ் வசதியை தந்திருக்கிறான். எல்லாம் இருந்தும் நான் என்னுடைய ரப்பினுடைய அழைப்புக்கு பதில் கொடுக்கிறேனா இல்லையா? என்னுடைய தூதர் விட்டு சென்ற அந்த அமலுக்கு நான் பதிலளிக்கிறேனா இல்லையா? அல்லாஹ் நாளை மறுமையில் இப்படித்தான் விசாரிப்பான், உங்களுடைய நபிமார்களுக்கு நீங்கள் பதிலளித்தீர்களா என்று. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், யஸ்மஉ ஆயாத்தில்லாஹ், அவன் அல்லாஹ்வுடைய வசனங்களை செவிமடுக்கிறான். துத்லா அலைஹி,
அவனுக்கு சில சந்தர்ப்பங்களில் அது ஓதி காண்பிக்கப்படுகிறது. அவன் ஓத மறந்து போனாலும், இந்த வசனங்கள் எல்லாம் திருக்குரானில் இருந்து நீங்கள் பார்க்க மறந்து விட்டாலும், துத்லா அலை, உங்களுக்கு அது ஓதி காண்பிக்கப்படுகிறது. திருமறை குர்ஆனில் இந்த வசனம் இந்த அத்தியாயத்தில் இந்த வசனத்திலே இருக்கிறது என்று உங்களுக்கு ஓதி காண்பிக்கப்படுகிறது. சும்ம யுசிர்ரு முஸ்தக்பிரன், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், ஆனால் அவன் அந்த வசனங்கள் எல்லாம் எச்சரிக்கக்கூடிய மறுமையினுடைய எச்சரிக்கையுடைய வசனங்கள் எல்லாம் எடுத்து சொல்லப்படுகின்ற அந்த நேரத்திலும் கூட அவன் எதையுமே தன்னுடைய செவியில் வாங்கிக் கொள்ளாதவனை போன்று நடக்கிறான். அல்லாஹ் பாதுகாக்கட்டும். 45வது அத்தியாயத்தினுடைய 8வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், அவன் எதையும் தன்னுடைய காதுகளில் வாங்கிக் கொள்ளாதவனை போன்று அவன் இந்த உலகத்திலே வாழுகிறான், பெருமை அடிக்கிறான். அல்லாஹ் அதை பெருமையினுடைய அடையாளமாக சொல்லுகிறான். என்னை வணங்க வேண்டும் என்று அல்லாஹ் இந்த மனித சமூகத்திற்கு உத்தரவிட்டிருக்கிறான். அவனை வணங்குவதற்காக உனக்கு ஆரோக்கியம் தரப்பட்டிருக்கிறது. அவனை வணங்க செல்வதற்காக உனக்கு பொருளாதாரங்கள் தரப்பட்டிருக்கிறது. இருந்தும் நீ அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை மறுக்கிறாய் என்றால் அது உன்னுடைய ஆணவம், பெருமை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். இந்த நிலையில் உன்னுடைய வாழ்வு அமைந்தால் அல்லாஹ் சொல்லுகிறான், பிஅதாபின் அலீம் ஃபபஷ்ஷிருஹு பிஅதாபின் அலீம், நபி அவர்களுக்கு கடுமையான தண்டனை இருக்கிறது என்று சொல்லி நன்மாராயம் கூறுங்கள். அல்லாஹ் கேளிக்கை பண்றான், கேலி சேர்றான். தண்டனை என்பது நன்மாராயமா? ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வாசகத்தை அப்படித்தான் சொல்கிறான், ஃபபஷ்ஷிரு, அவனுக்கு சுப செய்தி சொல்லுங்கள். இந்த உலகத்தில் அவன் ஹாப்பியா இருந்துட்டு போட்டோம். அல்லாஹ்வை மறந்து இந்த உலகத்தில் அவன் மகிழ்ச்சியாக இருந்து விட்டு செல்லட்டும். அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளைகளை மறுத்து இந்த உலகத்திலே அவர்கள் மகிழ்ச்சியாக இருந்து விட்டு செல்லட்டும். எந்த அளவுக்கு இந்த இஸ்லாமிய சமூகம் மகிழ்ச்சியாக இருக்கிறது தெரியுமா? மார்க்கம் முக்கியமா மனோ இச்சை முக்கியமா என்று வந்தால், ஒவ்வொரு இறை விசுவாசியை பொறுத்தவரையிலும் மார்க்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமே தவிர மனோ இச்சைக்கு முக்கியத்துவம் அளிக்கக்கூடாது. ஒரு காலகட்டத்தில் சஹாபாக்களுடைய வாழ்வெல்லாம் அப்படித்தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கு வாழ்வு எப்படி இருக்கிறது தெரியுமா? மார்க்கம் அதை அப்போ பார்த்துக்கலாம், மனோ இச்சைக்கு முதல் முக்கியத்துவம் கொடுப்போம் என்று சொல்லி, நேற்றைய தினம் என்ன நாள்? நியூ இயர், அப்படிதானே? ஆமா. ஒரு தமிழன் சொல்றான், நாங்கெல்லாம் தோத்தே போயிட்டோம். முன்னாடி நாங்க தான் விமர்சனமா நியூ இயரை கொண்டாடுவோம், ஆனா நாங்க தோத்து போயிட்டோம். அந்த நியூ இயரை இஸ்லாமியர்கள் விமர்சனமாக கொண்டாடுகிறார்கள். ஒரு தமிழன் சொல்லுகின்ற கேலி செய்கின்ற அளவுக்கு ஒரு முஸ்லிம் தன்னுடைய வாழ்க்கையை தரம் தாழ்த்தி கொண்டிருக்கிறார். அல்லாஹ் பாதுகாக்கட்டும். யார் நீங்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், அவர் எவன் ஒருவன் அடுத்த மதத்தினுடைய கலாச்சாரத்தை தன்னுடைய வாழ்க்கையில் பின்பற்றுகிறானோ அவன் அந்த சமூகத்தை சார்ந்தவன். நீ எப்பவோ இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்ட, நீ முர்த்ததாய் போயிட்ட, நீ பேருக்கு நீ முஸ்லிமா வாழ்ந்துகிட்டு இருக்கிற, அவ்வளவுதான். அப்ப அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள் ஓதி காண்பிக்கப்படுகிறது. ரஹ்மத்துல் ஆலமீனுடைய வழிமுறை ஓதி காண்பிக்கப்படுகிறது. காலையில் 5:30 மணிக்கு தொழுக, ஃபஜ்ருடைய தொழுக, எந்திரிச்சு தொழுவதற்கு வீட்டில் அம்மாமாருக்கு நேரம் இல்ல, பிள்ளைகளை எழுப்பி பள்ளிவாசலுக்கு அனுப்புறதுக்கு நேரம் இல்ல, கணவனை எழுப்பி பள்ளிக்கு அனுப்புறதுக்கு நேரம் இல்ல, ஒவ்வொரு கணவனுக்கும் எழுந்து தன்னுடைய மனைவியை தொழ சொல்றதுக்கு நேரம் இல்ல. ஆனால் இரவு 12 மணி வரைக்கும் முழிச்சு உட்கார்ந்து கேக்கு வெட்டுறதுக்கு மட்டும் நேரம் இருக்கு. அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு முக்கியத்துவமா, மனோ இச்சைக்கு முக்கியத்துவமா? அப்படியானால் உங்களை எல்லாம் நாளை மறுமையில் அல்லாஹ் விசாரிக்காமல் விட்டுவிட்டால் அல்லாஹ்வுடைய இந்த ஆட்சிக்கு அவமானம். அதனால்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், அந்த நாளில் நான் அவர்களை விசாரிப்பேன், அந்த விசாரணையில் தோற்று போகக்கூடிய அனைவருக்கும் கடுமையான தண்டனை உண்டு என்று நம்பியே நீர் அவர்களுக்கு நன்மாராயம் கூறுகிறார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எச்சரிக்கை செய்கிறார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 89வது அத்தியாயத்தினுடைய 23வது வசனத்தில் சொல்லுகிறான், வஜீஅ யௌமைதி பிஜஹன்னம் யௌமைதி யததக்கருல் இன்சானு வ அன்னா லஹு திக்ரா. அந்த நாளில் அல்லாஹ்வுடைய விசாரணையின் போது நரகம் இழுத்து கொண்டு வரப்படும். அந்த நரகத்தினுடைய பேர் இறைச்சலை, அந்த நரகத்தினுடைய அந்த
சப்தத்தை அந்த மனிதன் கேட்கும் போது அவன் உணர்வு பெறுவான். அந்த நேரத்தில் உணர்வு பெற்று என்ன பிரயோஜனம்? அவன் கேட்பான், யகூலு யா லைத்தனி கத்தம்து லி ஹயாதி, என்னுடைய வாழ்வை இந்த உலகத்தில் இருக்கும் போதே இந்த மறுமைக்காக நான் தயார்படுத்தி இருக்க கூடாதா, நான் முற்படுத்தி இருக்க கூடாதா? எனக்கு எத்தனையோ வேத வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டது, எனக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறைகள் சொல்லித் தரப்பட்டது, நான் பின்பற்றி இருக்க கூடாதா என்று அந்த நாளில் அவன் அங்கலாய்த்து புலம்புவான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், ஃபயௌம இதில் லா யுஅதிபு அந்த நாளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களை தண்டிப்பதை போன்று வேறு எவரும் தண்டிக்க முடியாது. அப்படி ஒரு தண்டனையை நீங்கள் அனுபவித்திருக்கவும் முடியாது. அந்த அளவுக்கு ஒரு தண்டனையை அல்லாஹ் உங்களுக்கு தருவான். எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட பிரபலியமான பகிரங்கமான விசாரணைக்கும் தண்டனைக்கும் மத்தியில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய கருணையின் அடிப்படையில் ஒரு விசாரணை இருக்கிறது. அதுதான் அந்த ரகசிய விசாரணை. இன்ஷா அல்லாஹ் உங்களால் முடிந்தால் அந்த விசாரணையை அல்லாஹ் விசாரிப்பதற்கு இந்த உலகத்தில் உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள். கண்ணியத்திற்குரிய உறவுகளை, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையினுடைய நாளில் இன்னல்லாஹ யுதுனி அல் மூமின், ஒரு மோமினை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் பக்கம் அழைப்பான். தனக்கு ரொம்ப அருகாமையில் எல்லா மனிதர்களுடைய விசாரணையும் அந்த மௌஷர்ல நிற்கக்கூடிய அத்தனை ட்ரில்லியன் கணக்கான மக்களும் கேட்கக்கூடிய அளவுக்கு பகிரங்க விசாரணைகள் இருக்கும். பகிரங்க விசாரணை, நான் எந்த அளவுக்கு வாழ்ந்திருக்கிறேன், நான் எந்த அளவுக்கு பாவம் செஞ்சிருக்கிறேன், என்னுடைய பாவங்கள் எல்லாம் பட்டியலிட்டு எல்லா மக்களுக்கும் தெரிகிற அளவுக்கு என்ன செய்யப்படும், அந்த விசாரணை இருக்கும். அதை விட ஒரு அசிங்கமும் ஒரு அவமானமும் வேற எதுவுமே கிடையாது. அல்லாஹ் பாதுகாக்கட்டும். இருந்தாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு மோமினை அழைத்து தன் பக்கம் ரொம்ப நெருக்கி வைத்திருப்பான். அல்லாஹ் நெருக்கி வைத்து விட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்வான், ஃபயலஉ அலைஹி கனஃபஹு வயஸ்துருஹு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு சித்தார் அப்படின்னா ஒரு திரைச்சீலை, ஒரு மறைவுக்காக வேண்டி போடுவோமா இல்லையா, அதற்கு சித்தார்னு சொல்லுவாங்க. அந்த திரைச்சீலையை அல்லாஹ் அந்த அடியானுக்கும் அவனுக்கு மத்தியில் ஏற்படுத்துவான். உள்ள என்ன நடக்குது வெளியே யாருக்குமே தெரியாது. அல்லாஹ் அந்த மோமினாக இருக்கக்கூடிய தௌஃபீகை பாக்கியத்தை அல்லாஹ் நம் யாவருக்கும் தரட்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த அடியானை பக்கத்தில் அரவணைத்து ஒரு சித்தாரை அல்லாஹ் ஏற்படுத்துவான், ஒரு திரைச்சீலையை ஏற்படுத்துவான். ஃபயகூல், அல்லாஹ் கேட்பான், அதாரிஃபு தம்ப கதா, அவனுடைய பாவத்தினுடைய பட்டியல்கள் எல்லாம் எடுத்து போடப்படும். இந்த பாவம் உனக்கு தெரியுமா, இந்த பாவத்தை நீ செஞ்சிருக்கியா, இந்த பாவத்தை நீ செஞ்சிருக்கியா என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு பாவத்தையும் காட்டி 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 அந்த அடியானிடத்தில் கேட்பானாம். ஃபயகூல், அவன் சொல்லுவான், நஅம் ஐ ரப்பி, யா அல்லாஹ், ஆமாம், இந்த பாவத்தை எல்லாம் நான் இந்த பூமியில் வாழும்போது செய்திருக்கிறேன் யா அல்லாஹ் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹத்தா இதா கர்ரஹு பிதுனுபிஹி, அவனுடைய பாவங்கள் எல்லாம் தீருகிற அளவிற்கு அல்லாஹ் எல்லாவற்றையும் எடுத்து பட்டியலில் போட்டு காட்டுவான். வராஃபி நஃப்ஸிஹி அன்னஹு ஹலக், அந்த மனிதன் என்ன நினைப்பான் தெரியுமா, என்னுடைய வாழ்க்கையில இவ்வளவு பாவத்தை நான் செஞ்சிருக்கிறேன், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொரு பாவத்தையாக எடுத்து 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 என்னிடத்தில் காண்பிக்கிறானே, இந்த நாளில் என்னுடைய சோலி முடிஞ்சு போச்சு, நான் அழிந்து போக போகிறேன் என்று அந்த மனிதன் எண்ணுகிற அளவுக்கு அவனுடைய பாவங்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனிடத்தில் எடுத்து காண்பிப்பான். அவன் அப்படி நினைக்கும் போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வானாம், சதர்துஹா அலைக ஃபித் துன்யா, அடியானே, இந்த உலகத்தில் நீ வாழும் போது இந்த பாவங்களை உன்னை விட்டும் நான் மறைத்து வைத்திருந்தேன். நீ செஞ்ச பாவம் இந்த உலகத்தில் யாருக்குமே தெரியாது. உனக்கு நான் அந்த பாவத்தை எல்லாம் நான் மறைச்சு வச்சிருந்தேன். இன்னைக்கு நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவ்வப்போது வெளிப்படுத்தப்படுமையானால் இந்த உலகத்துல நீங்களும் நானும் என்ன செய்ய முடியாது, வாழவே முடியாது. யாருடைய முன்னாலும் சென்று நடக்கக்கூட முடியாது. அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் பாவம் இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை மறைத்து வைத்திருக்கிறார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், இந்த உலகத்தில் வாழும்போது அதை நான் மறைத்து வைத்திருந்தேன். வஅன அக்ஃபிருஹா லகல் யௌம், இந்த நாளில் அந்த பாவங்களை எல்லாம் உன்னை விட்டு நான் மன்னித்து விடுகிறேன் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த பாவங்களை எல்லாம் அவனுக்கு நன்மையாக மாற்றி கொடுத்து விடுவானாம். யார் இவர்?
இந்த ரகசிய விசாரணைக்கு சொந்தக்காரர் யார்? இந்த உலகத்தில் வாடும் போது எவன் ஒருவன் பிறருடைய குறைகளை துருவி ஆராயாமல் இருந்தானோ அந்த மனிதன் அவன். நம்மளால முடியாது. இன்னைக்கு ஒரு நாளையில ஒரு 5 பேருடைய ஹிஸ்டரியாவது நமக்கு எடுக்கலைன்னா நமக்கு என்ன செய்யாது? தூக்கம் வராது. அதை எடுக்கிறதோட மட்டுமில்ல, அதை கொண்டு போய் ஒரு 4 பேருக்கு மத்தியில் என்ன செய்யணும்? ஒப்படைச்சிடணும். ஏன்னா ரசூலுல்லாஹ் விட்டுட்டு போன பணி அதானே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டுட்டு போன பணி என்ன? என்கிட்ட இருந்து ஒரு செய்தியை நீங்க கேளுங்க, அதை மக்களுக்கு மத்தியில கொண்டு போங்க. அதை செய்ய மாட்டேன். ஒரு அடியானிடத்துல என்ன பாவம் இருக்கு அதை ஃபுல்லா நோண்டி எடுக்கிறது. அவங்கிட்ட இருந்து நோண்டாவிட்டாலும் எல்லா இடத்துலையும் துருவி 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 அந்த பாவத்தை எடுக்கிறது, அதை கொண்டு போய் 10 பேர்கிட்ட சொல்றது. இவன் கிடையாது. அப்ப யார் ஒருவர் அடுத்த அடியாருடைய பாவங்களை துருவி ஆராயாமல் இருக்கிறானோ அவன்தான் இந்த தகுதிக்கு சொந்தக்காரன். இரண்டாவது என்ன? அப்படியே ஒருவருடைய குறை, ஒரு தவறு ஒருவருக்கு தெரிய வந்தாலும் அதை உனக்குள்ளேயே போட்டு அப்படியே புதைச்சிடுறது, அதை வெளியே கொண்டு போகக்கூடாது. இந்த 2 கேட்டகரியிலையும் உங்களில் யார் ஒருவர் இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய ரகசிய விசாரணை. ஏன்? ஒரு அடியானையுடைய பாவத்தை மறைக்கக்கூடியவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கக்கூடிய ஒரு பாவத்தை நீ பகிரங்கப்படுத்துகிறாய் என்றால் அல்லாஹ் விடுவானா நாளைக்கு? சும்மா அல்லாஹ்வினுடைய குதிரத்துல போய் கைய வைக்கிற. இன்னைக்கு காலையில் தூங்கி எழுந்ததிலிருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் முகநூல திருப்பி பார்த்தா லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். ஈமானுடைய இளைஞர்கள் எல்லாம் பேஸ்புக்கை விட்டு இன்ஸ்டாகிராம் விட்டு எல்லாம் தூக்கி வெளியே போயிட்டாங்க நிறைய பேர். ஏன் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய ஃபித்னாக்கள் அந்த அளவுக்கு நிறைந்து இருக்கிறது, மலிந்து இருக்கிறது. அந்த ஃபித்னாவில் நான் சிக்கிக்கொள்ள கூடாதுங்கிறதுக்காக வெளியே போயிட்டாங்க. என்ன? அதனால நம்முடைய வாழ்க்கையை நாம் எப்படி வைத்திருக்க வேண்டும்? அதனால தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், வலிமன் ஹாஃப மகாம ரப்பிஹி ஜன்னதான். என்னுடைய சகோதரன் இவனுடைய பாவத்தை நான் பகிரங்கப்படுத்தாமல் இருக்கிறேன். என்ன காரணம்? அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மறைக்க வேண்டும், இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும். ஒருவருடைய பாவத்தை நான் மன்னிக்கிறேன், அல்லாஹ் என்னுடைய பாவத்தை இந்த உலகத்திலும் மறுமையிலும் மன்னிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி. அப்ப இந்த நிலையில் ஒரு பண்பாட்டை நீங்கள் வளர்த்திருப்பீர்களே ஆனால், அது உங்களிடத்தில் இருந்தால் நிச்சயமாக நீங்கள் நாளை மறுமையில் அல்லாஹ்வினுடைய ரகசிய விசாரணைக்கு சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாடினால். ஆகவே கண்ணியத்திற்குரிய உறவுகளே, தயவு செய்து பாவங்களில் மிகப்பெரிய பாவம் நீங்கள் அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கக்கூடிய இணை கற்பித்தலை விட பெரிய பாவம் அது. சர்வ சாதாரணமாக இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் பாதுகாக்கட்டும். நீங்கள் இன்றைக்கு இணை கற்பித்து விட்டால் நாளைக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இடத்தில் மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் நாடினால் மன்னித்து விடுவான். ஆனால் இந்த பாவத்தை பொறுத்தவரையிலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னிக்கவே மாட்டான். நீங்கள் யாரை குறித்து புறம் பேசினீர்களோ, யாருடைய பாவத்தை சுமந்து சென்று வெளியே பரப்பினீர்களோ அவர்கள் உங்களை மன்னிக்காத வரையிலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னிக்க மாட்டான். சாதாரணமான பாவம் அல்ல. ஆகவே இறை விசுவாசிகளாக இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் இந்த பாவத்திலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்ளுங்கள். காரணம், நாளை மறுமையில் நம்முடைய பாவம், இன்றைக்கு அடுத்தவர்களுடைய பாவங்களை நாம் பகிரங்கப்படுத்துவதில் ஆனந்தம் அடைகிறோம். ஒரு நிமிடம் நினைத்து பாருங்கள், அவருடைய இடத்தில் நாம் இருந்து அந்த பாவங்கள் பகிரங்கப்படுத்தப்பட்டால் இந்த பூமியில் நம்முடைய நிலை என்ன? அல்லாஹ் ரப்பல் ஆலமீனே நாம் செய்யக்கூடிய பாவத்தை மறைத்து வைக்கிறானே, அப்படி மறைத்து வைக்கக்கூடிய பாவங்களை ஒருபோதும் நீங்கள் பகிரங்கப்படுத்தாதீர்கள். அல்லாஹ் நாளை மறுமையில் உங்களுடைய பாவங்களை பகிரங்கப்படுத்தி விடுவான். அந்த பாவம் பகிரங்கப்படுத்துவதனுடைய அடையாளம் என்ன? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுடைய பட்டுவலையை உங்களுடைய இடது கரத்தில் தருவதுதான். இடது கரத்தில் உங்களுடைய பட்டுவலை வழங்கப்பட்டு விட்டால் ஒட்டுமொத்த மக்களுக்கும் தெரிந்துவிடும், நீங்கள் நாசமாகி விட்டீர்கள், அழிந்து விட்டீர்கள். யாருடைய பட்டோலி தன்னுடைய வலது கரத்தில் கொடுக்கப்படுகிறதோ அவர்கள் வெற்றியாளர்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுடைய வெற்றியை அங்கே அறிவித்து விடுவான்.
அதனால் வெற்றி பெறுகின்ற மக்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ்வினுடைய பகிரங்க விசாரணையிலிருந்து தப்பித்து அல்லாஹ்வினுடைய ரகசிய விசாரணைக்குரிய அடியார்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு தௌஃபீக் செய்வானாக என வேண்டி முதலாவதை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.